கிருஷ்ணரையே மதுராவிலிருந்து இடம் புலர வச்ச மகாபாரதத்துல மிக முக்கியமான கதாபாத்திரமான ஜராசந்தனை பத்தியும் அவருடைய விசித்திரமான பிறப்பு பற்றியும் போன பதிவுல பார்த்தோம். அந்த காணொலியை யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு அப்புறம் இந்த காணொலியை பாருங்க. தன்னை கொல்ல வந்த ஜராசந்தனை 17 முறை மன்னித்து விட்ட கிருஷ்ணர் ஏன் ஒரு கட்டத்துல சூழ்ச்சி செஞ்சு அவரை கொன்னாரு? பாண்டவர்களுடைய வெற்றிக்கும் ஜராசந்தனுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது மகாபாரதத்தில் சபா பர்வத்தில் வரும் கதை. தன் தந்தைக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பெடுத்த ஜராசந்தன் பல்வேறு நாடுகள் மேல போர் தொடுத்து தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டே வந்தாருங்கிறது வரைக்கும் போன பதிவுல பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜராசந்தனுக்கு திருமணமாகி அவருக்கு சகாதேவன்கிற மகனும் அஸ்தி பிராப்தி அப்படின்னு 2 மகள்களும் பிறந்தாங்க. அவங்களுக்கு திருமண வயது வந்தபோது தன் மகள்கள் இருவரையும் கிருஷ்ணருடைய மாமனான கம்சனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாரு ஜராசந்தன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன பகைன்னு. கிருஷ்ணனால கம்சன் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட ஜராசந்தன் தன் மகள்களை விதவையாக்குனவங்க மேல அளவு கடந்த கோபம் கொண்டாரு. ஆத்திரத்துல தன்னுடைய கதையை எடுத்து 99 முறை சுழற்றி மதுராவை நோக்கி வீசினாரு. இந்த பூமியே 2ஆ பிளந்த மாதிரி உணர்ந்த குடிமக்கள் கிருஷ்ணர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றாங்க. அதோட நிக்காம தன் நண்பர்களான ஹம்சன் மற்றும் டிம்பகனுடைய துணையோட சேனைகளை திரட்டிட்டு பலராமன் மற்றும் கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக மதுராவை நோக்கி படையெடுக்கிறாரு. போரோட முடிவை சொல்லவா வேணும்? ஜராசந்தன் தோத்து போறாரு. இருந்தாலும் கிருஷ்ணர் அவரை கொல்லல. நாடு திரும்பிய ஜராசந்தனும் சும்மா இருக்கல. 1 இல்லை 2 இல்லை 17 முறை இப்படி போர் தொடுத்து போறாரு ஜராசந்தன். ஒவ்வொரு தடவையும் முன்பை விட சிறந்த யுக்திகளையும் படைபலத்தையும் கொண்டு போர் புரிகிறாரு. ஆனா கிருஷ்ணரை வெல்லவே முடியல. இந்த 17வது முறை போர் நடக்கும்போது ஜராசந்தனுடைய நண்பனான ஹம்சன் பலராமரால தாக்கப்பட்டு மயக்கமடைகிறாரு. ஆனா அவர் இறந்துட்டதா போர்க்களம் முழுக்க செய்தி பரவுது. ஹம்சன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட டிம்பகன் தன் நண்பன் இல்லாத உலகத்துல தானும் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி யமுனை நதியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிச்ச ஹம்சன் டிம்பகன் இறந்த செய்தியை கேட்டதும் யமுனையில குதிச்சு அவரும் தன்னுடைய உயிரை மாச்சுக்கிறாரு. எல்லா நேரத்திலையும் தனக்கு 2 கரங்களா இருந்த நண்பர்கள் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட ஜராசந்தன் மனமுடைஞ்சு போய் போரை நிறுத்திட்டு தன் நாட்டுக்கு திரும்பிடுறாரு. இன்னொரு பக்கம் தன் மக்களை ஜராசந்தன் மறுபடியும் தாக்காம இருக்கிறதுக்காக கிருஷ்ணர் அவங்கள கூட்டிட்டு மதுரால இருந்து ரைவதக மலையில இருக்கக்கூடிய குசஸ்தலி அப்படிங்கிற நகரத்துக்கு வர்றாரு. அங்க பல கட்டங்களா தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை பிரிச்சு ஜராசந்தன் உள்ள வர முடியாதபடி பலப்படுத்துறாரு. தனக்கு பக்க பலமா இருந்த நண்பர்களும் இல்லாம இனிமேல் கிருஷ்ணரை இப்படி போர் தொடுத்து வெல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஜராசந்தன் அவரை கொல்றதுக்கு தனக்கு தனித்துவமான சக்தி வேணும்னு முடிவு பண்றாரு. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஜராசந்தன் பல நாடுகள் மேல போர் தொடுத்து தன் நாட்டை விரிவுபடுத்தினாருன்னு. அப்படி அவர் சிறப்பிடிச்ச மன்னர்கள் எல்லாரையும் ஒரு மலைக்கோட்டையில அடைச்சு வச்சிருந்தாரு. வெவ்வேறு குலத்தை சேர்ந்த 100 மன்னர்களை சிவபெருமானுக்கு பலி கொடுத்து தனக்கு எண்ணிலடங்கா சக்தி கிடைக்க வரம் கேட்கறது தான் ஜராசந்தனுடைய திட்டமா இருந்தது. அப்படி 86 மன்னர்களை சிறப்பிடிச்சு வச்சிருக்க அவர் இன்னும் 14 மன்னர்களை சிறப்பிடிச்சா தன் எண்ணத்தை நிறைவேற்றிடுவாரு. அதுக்குள்ள அவரை எப்படியாவது வீழ்த்தணும்னு யுதிஷ்டர்கிட்ட சொன்ன கிருஷ்ணர் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஜராசந்தனை சூழ்ச்சி செஞ்சுதான் வீழ்த்தணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காக அர்ஜுனனையும் பீமனையும் கூட்டிட்டு பிராமணர்கள் மாதிரி வேடம் போட்டுட்டு மகத ராஜ்யத்தை நோக்கி புறப்படுறாரு கிருஷ்ணர். பல நாட்கள் பயணம் பண்ணி அந்த நாட்டின் பெரும் நகரமான கிரிவ்ராஜ நகரத்துக்கு 3 பேரும் வந்தாங்க. அந்த நகரத்தின் வாயில்ல சைத்தியக மலைன்னு ஒரு மலை இருக்கும். ஜராசந்தனின் தந்தையான பிருஹத்ரதனுடைய குலத்தாரும் அந்த நாட்டு குடிமக்கள் எல்லாராலையும் வழிபடப்பட்டு அவங்க பார்த்து பார்த்து பெருமைப்படக்கூடிய மலை அது. பிருஹத்ரதன் ஆட்சியில் இருந்த சமயத்துல ரிஷபன் அப்படிங்கிற மனித ஊனுண்ணி அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. பிருஹத்ரதன் அதை கொன்னு அந்த பெரும் விலங்குடைய தோலை வச்சு 3 பெரிய பேரிகைகளை செஞ்சு அந்த மலையுடைய உச்சியில வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த பெருமை வாய்ந்த மலையுடைய சிகரத்தை
அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பீமனும் அர்ஜுனனும் அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த மலை தகர்ந்து போறத பார்த்த மக்கள் அவங்க நாட்டுக்கு ஏதோ ஆபத்து வரப்போறதுக்கு உண்டான அறிகுறி தான் இது அப்படின்னு பயந்து ஜராசந்தன் கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. அந்த தீய சகுனத்தினால ஏற்பட போகும் விளைவுகளை தடுக்கிறதுக்காக ஜராசந்தன் ஒரு மாபெரும் வேள்விக்கு ஏற்பாடு பண்றாரு. அந்தணர்கள் வேடத்துல இருந்த இவங்க 3 பேரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மற்ற அந்தணர்களோட சேர்ந்து அந்த நகரத்துக்குள்ள நுழையறாங்க. நேரா ஜராசந்தனுடைய இருப்பிடத்தை நோக்கியே போறாங்க. அந்தணர்களை எப்பவும் மரியாதையோட நல்லா கவனிச்சுக்கிற மன்னன் ஜராசந்தன் அவங்க அங்க தங்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. ஆனா இவங்களுடைய உடல் வாக்கும் உடைகளும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது மன்னனுக்கு சந்தேகத்தை உண்டாக்குச்சு. அர்ஜுனன் மற்றும் பீமனுடைய கைகள்ல வில்லின் நாணிழுத்த வடுக்கள் இருக்கிறத பார்த்த ஜராசந்தனுக்கு இவங்க கண்டிப்பா பிராமணர்கள் இல்லைன்னு புரியுது. எந்த நோக்கத்தை மனசுல வச்சுட்டு தன்னுடைய இருப்பிடம் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்டயே அதை நேரடியா கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணரோ, ஆமாம் மன்னா, நாங்க உன்னை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இறைவனுக்கு நரபலி கொடுக்கும் முறை எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது 86 மன்னர்களை சிறைப்படுத்தி அவங்கள பலி கொடுக்க நினைக்கிற நீ எவ்வளவு மோசமான ஆளா இருப்ப. உன்னை அழிச்சு அவங்கள விடுவிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மல்யுத்தத்துக்கு அரைக்கோவல் விடுக்கிறாரு. பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையே யுத்தம் ஆரம்பமாகுது. ஊரே சுத்தி நின்று சண்டையை வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த போர் கார்த்திகை மாதத்துடைய முதல் சந்திர நாளில் தொடங்கி உணவு உறக்கம் இல்லாம இரவு பகல்னு பார்க்காம 13வது சந்திர நாள் வரைக்கும் தொடர்ந்தது. 14வது நாள் ராத்திரி ஜராசந்தன் கொஞ்சம் களைச்சு போக ஆரம்பிச்சான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு கிருஷ்ணர் ஜராசந்தனை எப்படி கொல்லணும்னு பீமனுக்கு சொல்றாரு. நான் முதல் பதிவில் சொன்ன மாதிரி ஜராசந்தனை எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாது. எந்த விதத்துல கொன்னாலும் அவன் மீண்டும் உயிர் தெழுந்து வந்துடுவான். இதை தெரிஞ்ச கிருஷ்ணர் ஒரு கோரையை எடுத்து அதை 2ஆ பிளந்து எதிர் திசையில வீச அதை குறிப்பால புரிஞ்சுக்கிட்ட பீமன் அவர் உடலை 2 கூறுகளா பிளந்து எதிர் திசையில தூக்கி போடுறாரு. இறுதியா ஜராசந்தன் மடிந்து போனான். அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூட நேரம் தாழ்த்தாம ஜராசந்தனுடைய தெய்வீக தேரை எடுத்துட்டு போய் அந்த மலைக்கோட்டையில் அடைப்பட்டு இருக்க 86 மன்னர்களையும் விடுவிச்சுட்டு அந்த நகரத்தின் எல்லையை கடந்து போறாங்க 3 பேரும். தங்களை காப்பாத்தின கிருஷ்ணருக்கு எண்ணற்ற செல்வங்களையும் பொருட்களையும் இந்த மன்னர்கள் பரிசா கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா அவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் நல்ல சமயம்னு புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் யுதிஷ்டர் நடத்த போற ராஜசூய வேள்வி பத்தி சொல்லி அதுக்கு அவங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்கணும்னு யுதிஷ்டரை சக்கரவர்த்தியா ஏத்துக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு எல்லா மன்னர்களும் சம்மதிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஜராசந்தனுடைய மகனான சகாதேவன் அங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை வணங்கி நிக்கிறாங்க. என்னதான் ஜராசந்தன் தப்பு செஞ்சிருந்தாலும் சகாதேவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால சகாதேவனை மகத நாட்டுடைய அரசனா முடிசூட்டி அரியணையில் அமர வச்சுட்டு அவன் கொடுத்த ஏராளமான பொன்னும் பொருளையும் எடுத்துட்டு 3 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இந்திரபிரஸ்தம் நோக்கி போறாங்க. அடுத்து அங்க ராஜசூய வேள்வி நடந்ததா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுனாங்க அப்படிங்கிறது தனி கதை. தன்னை எதிர்த்து 17 முறை போர் தொடுத்து வந்த போதும் தான் அவருடைய மருமகனை கொன்ன கோபத்துல தான் ஜராசந்தன் தன்னை தாக்க வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை மன்னிச்சு ஒவ்வொரு தடவையும் கொல்லாம உயிரோட விட்ட கிருஷ்ணர் ஜராசந்தன் அதர்மத்தின் பக்கம் நிற்க போறான்னு தெரிஞ்சதும் எந்தவித முன் யோசனையும் இல்லாம அவனை கொன்னாரு. என்ன இது, யுதிஷ்டரை சக்கரவர்த்தி ஆக்கிறதுக்கு தானே ஜராசந்தனை கொன்னாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, யுதிஷ்டருடைய ராஜசூய வேள்வி நல்லபடியா நடக்கணும்னா ஜராசந்தன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்லி இருந்தாலும் உண்மையிலேயே கிருஷ்ணருடைய திட்டம் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்னிறுத்தியே இருந்தது. அதாவது எதிர்காலத்துல பாரத போர் நடக்க போறத முதல்லையே உணர்ந்திருந்த கிருஷ்ணர் துரியோதனன் பக்கம் யாரெல்லாம் இருக்க போறாங்கிறத உணர்ந்து அவனுடைய பலத்தை உடைக்கிறதுக்காகவே ஒவ்வொருத்தரையா வீழ்த்திட்டு வந்தாரு. அப்படித்தான் ஜராசந்தனுடைய மரணமும் நிர்ணயிக்கப்பட்டது. வியாச பாரதத்துல துரோண பர்வத்துல 181வது பகுதியில கிருஷ்ணரே இதை சொல்லியிருக்காரு. ஜராசந்தன், சிசுபாலன், நிஷாத மன்னனுடைய மகன் ஏகலவ்யன் இவங்கெல்லாம் கொல்லப்படாம இருந்திருந்தா
ஏற்கனவே நம்ம கூட பகையோடு இருந்த இவங்க எல்லாரும் நிச்சயம் கௌரவர்கள் பக்கம்தான் இருந்திருப்பாங்க. இப்பேற்பட்ட வீரர்கள் ஆயுதங்களை தாங்கி போர்க்களத்தில் நின்னா நிச்சயம் வெற்றி கௌரவர்கள் பக்கம் இருந்திருக்கும். அதனால தான் அவங்களுடைய மரணம் போருக்கு முன்னமே நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு கிருஷ்ணர் யுதிஷ்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி போர் வரப்போகிறத மனசில் வச்சுட்டு கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாற்றினார். அவரை பற்றின கதையை நீங்கள் கேட்டதில்லைன்னா என் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.